சோ நாங்க கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் அப்படிங்கறத பத்தி படிச்சுக்கிட்டு வரோம். சோ இன்னைக்கு நாங்க ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்தை பத்தி படிக்கணும். அதுக்கு முன்பதாக 2 உபதேசங்களை பத்தி நாங்க பார்க்க இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு பார்க்க போறேன். சோ இது ஒரு அஸ்திபாரம் என்று அழைக்கப்படுகிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் வசனம். அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு. சோ இதுல முதல் 2 பத்தி நாங்க போன கிழமை பார்த்தனால நான் போன கிழமை ஞாபகப்படுத்தினேன். நாங்க இதை வெறும் அறிவுக்காக படிக்காம எங்களோட வாழ்க்கையில நாங்க இதை பிரயோகப்படுத்தணும். உண்மையாகவே இந்த செத்த கிரியைகளை விட்டு நாங்க மனம் திரும்ப வேண்டும், தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும். சோ ஏன் இதற்கு அஸ்திவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இதற்கு காரணம் என்ன? இந்த அஸ்திவாரம் இருப்பதற்கு காரணம் என்ன? எங்களுடைய நாங்கள் பூரணராக வேண்டும், நாங்கள் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும் என்பதுதான். சோ நம்முடைய அழைப்பு, நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், அவர்களை அழைக்கவும் இருக்கிறார் அப்படின்னு ரோமர் 8:29 சொல்லுது. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்குரிய நோக்கமும் அதுதான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அவர் அதே மாதிரி சபையில் ஊழியங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் பூர்ண புருஷராகும்படியாக, கிறிஸ்துவின் பூர்ண வளர்ச்சிக்கேற்றவர்களாய் வளரும்படியாக சபையிலே ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகிய தேவனுடைய மொத்த நோக்கமும் குறிக்கோளும் நாம் பூர்ணராக வேண்டும் என்பதுதான். சோ அதுக்குரிய அஸ்திபாரம் தான் இது. அஸ்திபாரத்தை எப்பொழுதும் போட்டுக் கொண்டிருக்க கூடாது. இதை தாண்டி நாங்கள் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டும். சோ இந்த 6 அத்திபாரங்கள்ல முதலாவதாக செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதலை பத்தி நாங்க பார்க்கும் பொழுது, மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா ஒரு யூட்டன் 180 பாகை திரும்புதல். அது மனுஷனுக்கு ஏற்ற விதத்துல மனுஷன் என்ன தப்பானவன் பாப்பானி அப்படிங்கிறது துக்கம் அல்ல, தேவனுக்கு முன்பதாக உண்மையாகவே நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற துக்கம். அதே மாதிரி வெறுமனை மன வருத்தப்படுவது மட்டும் பத்தாது, அந்த பாவத்தை விட்டு விடுதல் வேண்டும், செத்த கிரியைகளை விட்டு விடுதல் வேண்டும். சோ செத்த கிரியைகள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விசுவாசம் இல்லாத கிரியைகள், நமக்கு உயிர் தர முடியாத, ஜீவன் தர முடியாத கிரியைகள், மரணத்தை நமக்கு வருவிக்கக்கூடிய கிரியைகள். அவை எவை எப்படின்னு பார்த்தா, பாவம், சட்டபூர்வமான மத செயற்பாடுகள் அல்லது மத சடங்குகள், விக்கிரக ஆராதனை, மாய்மாலமான வெறுமையான ஆராதனை, தவறான உள்நோக்கம் உள்ள நற்செயல்கள், நம்முடைய தீய நோக்கம் இருக்குமாயிருந்தால் தவறான உள்நோக்கத்துடன் செய்யும் நற்செயல்களும் செத்த கிரியைகள் தான். பாரம்பரியமாய் நாங்கள் அனுசரித்து வருகிற சம்பிரதாயங்கள், முன்னோர்களிடமிருந்து மனுஷ கட்டளைகள், இவை எல்லாமே செத்த கிரியைகள் தான். சோ இதோட கூட விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்றபடினால நான் முதல்ல சொன்னதுபடி விசுவாசம் இல்லாமல் செய்கிற எந்த கிரியையும் செத்த கிரியைகள் தான். சோ இதை குறித்து நாங்கள் ஏற்கனவே படிச்சு விட்டோம். சோ அதனால வேகமா போய் கொண்டிருக்கிறேன். செத்த கிரியைகளுடன் நான் என்ன பண்ண வேண்டும்? நான் செத்த கிரியைகளை விட்டு மனம் திரும்புகிறேன். கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டுள்ளேன். ஆவியின் கிரியைகளின்படி நடந்து கொள்ளுகிறேன். மாம்சத்தின் கிரியின்படி நடக்காமல் ஆவியின்படி நான் நடந்து கொண்டு ஆவியின் கிரியைகளை நடப்பிக்கிறேன். அடுத்து 2வது அஸ்திபாரமாக விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். சோ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நாங்கள் நம்பிக்கை இல்லை, விசுவாசம், வேதத்துல சொல்லப்படுற விசுவாசம் என்கிறது நாங்க பொதுவாக பயன்படுத்துகிற நம்பிக்கையை விட உயர்ந்த ஒன்று. அந்த நம்பப்படுகிறவைகளை எவைகளை நாம் நம்புகிறோமோ அவற்றினுடைய உறுதி, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் உறுதி, நம்பப்படுகிறவின் உறுதியும் நம் கண்களுக்கு தெரியாதவைகளின் நிச்சயம். நாங்கள் சாட்சி ஆதாரங்களை வச்சு, நிரூபணங்களை வச்சு நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை, காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். இது எபிரேயர் 11:1 அதுக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, வர விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை குறித்து நான் வாசிச்சுட்டு வர சொன்னேன். கிரியை அல்ல விசுவாசம் என்பதை குறித்து ஆபிரகாமுக்கு தொடர்பு படுத்தி ரோமர் 4வது அதிகாரமும் கலாத்தியர் 3வது அதிகாரத்தையும் வாசிட்டு வர சொன்னேன். யாரா வாசிட்டு வந்தீங்களா? நான் கேள்வி கேட்க போறது இல்ல. ஒருவேளை இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு வைக்கிற எக்ஸாம்ல சில நேரம் 1 கேள்வி 2 கேள்வி வர சான்ஸ் இருக்கு. போன முறை ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு சீரீஸ் நாங்க செய்தோம், வேதமும் நானும் அப்படின்னு ஒரு 4 வாரங்களா நாங்கள் தொடர் செய்து அதுல ஒரு 10 கேள்வி வச்சேன். இதுல ஒரு 15 கேள்வி வரும். இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்னால ஒரு 15, மேக்சிமம் ஒரு 20 கேள்வி வரும்.
கடைசி எல்லாம் வந்து 6 அஸ்திபாரங்கள் படிச்சு முடிச்ச பிறகு. சோ அது வந்து திறந்த நூல் பரீட்சை தான், ஓப்பன் புக். சோ நீங்க பைபிளை பார்த்து கூட பதில் எழுதலாம். அதுல இந்த ரோமன் 3வது அதிகாரத்திலிருந்து கழி வர கூடும். அடுத்தது விசுவாசம். விசுவாசம் வந்து 2 விதமான விசுவாசத்தை பத்தி பார்த்தோம். ஒன்று எங்களை ரட்சிக்கும் விசுவாசம், இன்னொன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நாம் வாழ்வதற்கு தேவையான விசுவாசம். இந்த ரட்சிக்கும் விசுவாசம் அப்படிங்கிறது என்ன செய்யுது? எனக்கு ரட்சிப்பை தருகிறது, எனக்கு பாவ மன்னிப்பை தருகிறது, நான் நீதிமானாக எண்ணப்படுகிறேன், தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறேன், புத்திர சுவிகாரம் உடையவராகிறேன், தேவனுடைய குமாரன் என்ற தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன், ஆவியானவருடைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆவியின் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஒரு நித்திய சுதந்திரம் இருக்கிறது, அதையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த 7 விஷயமும் நான் ரட்சிக்கப்படும் அன்னைக்கே எனக்கு கிடைக்குது. நான் ரட்சிப்புக்காக, நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சகர் தேவை என்று உணர்ந்து நான் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கிறேனோ அந்த நாளில் எனக்கு இந்த 7 கிடைக்கிறது. ஒரே நாளில் அந்த தருணத்திலேயே எனக்கு இந்த 7 விஷயமும் கிடைக்கிறது. சோ இது ரட்சிப்புக்காக நான் தேவன் மீது வைக்கும் விசுவாசம். அடுத்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க இந்த பூமியில தான் வாழ்றோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரலோகத்துக்கு போறது இல்லை. சோ ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது பல்வேறு காரணங்களுக்காக. ஒன்று, எங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு மத்தேயு 6:33 சொல்லப்படும் பொழுது மறைமுகமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை பத்தி தான் பேசுகிறார். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்னு 2 கொரிந்தியர் 5:6 சொல்லப்படுது. சோ எங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக நாங்கள் தேவன் பேரில் சார்ந்து தேவனுடைய தேவைகளை சந்திப்பார் என்று தேவன் மீது விசுவாசம் வைத்து வாழுகின்றோம். அடுத்தது ஜெயம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எங்களுக்கு வருகிற சோதனைகளிலே, எங்களுக்கு வருகிற பாடுகளிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறதுக்கு விசுவாசம் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களிலே இந்த விசுவாசம் என்பது ஒரு கேடகமாக பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு எதிராக வருகிற எங்களுக்கு எதிராக வருகிற பிசாசனுடைய ஆயுதங்களை, அக்கினியாஸ்திரங்களை நாங்கள் தாங்கக்கூடியதாக இந்த விசுவாசம் என்பது ஒரு கேடகமாக நமக்கு ஜெயத்தை தருகிறதாக இருக்கிறது. அதே போல இந்த விசுவாசத்தினாலே நமக்கு சுகத்தை, உடல் சுகத்தை, தேக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத அற்புதங்களை தேவன் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் தேவனால் அற்புதங்கள் செய்ய முடியாது. அதே போலத்தான் ஜெபத்துக்கு பதில் தேவன் தருகிறார். எங்களுக்கு ஒரு தேவைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபத்தை நாங்கள் விசுவாசத்தோடு செய்யும் பொழுதுதான் இந்த ஜெபத்துக்குரிய பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலில் நாங்கள் பார்த்தா தேவனிடத்தில் சமாதானம், தேவனோடு கூட சமாதானம். ஆனால் இந்த அனுதின வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கிற காலத்தில் நமக்கு இருக்கிற விசுவாசம் தான் நமக்கு தேவன் உடைய சமாதானத்தை, தேவனுடைய இந்த உலகத்தில் பல குழப்பங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள், அங்கலாய்ப்புகள் வருகிற நேரத்திலே தேவனுடைய சமாதானத்தை எங்களுக்கு தருவது நாம் தேவன் பேரில் வைத்திருக்கும் விசுவாசம் தான். அதே போல இந்த தேவன் பேரில் நாம் விசுவாசம் வைத்திருப்பதினாலே தேவன் நமக்காக நற்கிரியைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நாம் செய்யும்படியாக. அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு விசுவாசம் நமக்கு துணை புரிகிறது. தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது, தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் நம்மிடத்தில் பிரியமாயிருக்க வேண்டுமாயிருந்தால் அதுக்கு விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. சோ இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. சோ இதெல்லாம் நான் வேகமா சொல்லி கொண்டு போனது காரணம், இதுவரைக்கும் நாங்கள் 2 வாரங்களாக இது படிச்சு முடிச்சாச்சு. ஒரு வாரத்துல நாங்கள் செத்துக்கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதலை பத்தி படிச்சோம். இன்னொரு வாரத்துல நாங்கள் படிச்சோம் தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசத்தை பத்தி. இன்றைக்கு நாங்க படிக்க போறது 3வது அஸ்திபாரமாகிய ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ரெடியா எல்லாரும்? பேனா பேப்பர்லாம் இருக்கா? கையில வேதாகம் இருக்கா? வீட்டுல இருந்து பாக்குறவங்க, உங்களுக்கு ஓய்வுல இருந்து பாக்குறவங்க முடியுமா இருந்தா வேதத்தையும் குறிப்பு புத்தகத்தையும் பேனாவையும் கையில வச்சுக்கொள்ளுங்க. சில பேருக்கு புத்தகத்துல எழுதுற பழக்கம் இல்லை, போன்ல தான் நோட் பண்ணுவாங்க, அது பிரச்சனை இல்லை, ஏதாவது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு போன்ல பைபிள் பார்க்காதீங்க. பைபிள் ஸ்டடி நேரத்துல புத்தக பைபிள், அச்சடிக்கப்பட்ட பைபிளை திருப்பி நீங்க பார்க்க முடியுமா இருந்தால் நல்லது. அச்சடிக்கப்பட்ட வேதத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது ஞாபகத்துல நீக்கும். அவசர தேவைக்காக போன்ல பைபிள் பார்க்கிறதுல தப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. சரி, சோ நாங்க இப்ப இன்றைய நாளுக்குள்ளே பாடத்துக்கு போகிறோம். எத்தனை வகையான ஸ்நானங்கள் அல்லது ஞான ஸ்நானங்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன?
பரிசுத்த வேதாகமத்துல எத்தனை வகையான ஞானஸ்நானங்கள் இருக்கின்றன. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இங்க குறிப்பிடும் விஷயங்கள் தவிர மேலதிகமான விஷயங்கள் கூட, வசனங்கள் கூட வேதத்தில் இருக்கலாம். நீங்கள் அவற்றை சேகரித்து நான் சொல்லும் இந்த குறிப்புகளுடனே நீங்க மேலதிக குறிப்புகளாக அவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதிலே நான் இந்த நேரத்தை கருதி சொல்ல வேண்டியவற்றை மட்டும் கருதி முக்கியமான விடயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு போகிறேன். சோ ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல எத்தனை வகையான உபதேசங்கள் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் திருப்புவோமா? மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வசனத்தை நாங்க அடிக்கடி பார்க்க போறோம். இந்த வசனத்தை நாங்க அடிக்கடி பார்க்க வேணும். இந்த 11வது வசனத்துல பாருங்க, மத்தேயு 3:11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வசனங்களை சொன்னது யார் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்பா, மைக் ஆன் பண்ணிட்டு. ஈஸியான கேள்வி. யோவான் ஸ்நானகன். வெரி குட். இந்த வசனங்களை சொன்னது யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானம். சோ அதுதான் முதலாவது வகையான ஞானஸ்நானம், யோவானிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேட்டா, அந்த காலத்துல யோவான் ஸ்நானகன் தான் இதை புதிதாக அறிமுகப்படுத்துறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஞானஸ்நானம் இருந்ததாக எங்கேயும் நாங்கள் காண முடியாது. யோவான் ஸ்நானகன் தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி அப்படின்னு நாங்க சொல்லலாம். ஏன்? அன்றைய இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்துக்கு முன்பதாக பிறந்தவன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்பதாக பிறந்தவன். சோ அவன் தான் அன்றைய பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த கடைசி தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டில் அவனை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் புதிய ஏற்பாடு என்பது ஆரம்பிப்பது இயேசு கிறிஸ்துவோட பிறப்போடு கூட தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும். சோ யோவான் ஸ்நானகன் 6 மாதங்கள் முன்பதாக பிறந்ததுனால அவனை பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். யாருக்காவது முரண் கருத்துக்கள் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் யோவான் ஸ்நானகன் தான் இதை ஆரம்பித்து வைக்கிறார். இந்த ஞானஸ்நானம் என்ற ஒரு கன்செப்ட் உருவாக்கி வைக்கிறார். அதுக்கு முன்பு எங்கேயும் ஞானஸ்நானம் என்றது இல்லை. அந்த நாகமானுக்கு போயிட்டு யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னது அது ஞானஸ்நானம் அல்ல. அது அவனுக்காக விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்காக எலிசா சொன்ன விஷயம். சோ இந்த யோவான் தான் இந்த மன திரும்புதலை அறிமுகப்படுத்துகிறான். சோ அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். இதை பத்தி தான் மார்க் 1:4 இருக்கு. முக்கியமா அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துக்கு வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல வரைக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு சீஷர்கள் அவங்களோட சுவிசேஷ பணியை ஆரம்பிக்கும் பொழுது பவுல் அவர்களும் அவருடைய 2வது பயணத்திலே, அவர் சுவிசேஷ பயணத்திலே போய் கொண்டு வரும் பொழுது அவர் காண்றார் சில சீஷர்கள் இருக்கிறாங்க. 19வது அதிகாரத்துல அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்ப அந்த யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அந்த காலத்துல ரொம்ப பிரபலியமா இருந்தது. சோ விசுவாசித்தவர்கள் கூட அவர்கள் அறிந்திருந்தது. அந்த யோவான், இவர்கள் யோவானுடைய சீஷர்கள் அப்படின்னு தான் நாங்கள் கருதப்படுகிறது. யோவானுடைய சீஷர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி மட்டும்தான் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறகு தான் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பவுல் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாங்கள் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆக யோவான் கொடுத்த இந்த மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம் ஒரு விசேஷ வகையானது. அது ஒரு விசேஷமானது. அது யோவான் ஸ்நானகன் மட்டும் கொடுத்தது. அந்த யோவான் ஸ்நானகத்துல தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அது 2வது வகையான ஞானஸ்நானம். யோவான் ஸ்நானகன்
நிறைய மனுஷங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஆனால் இயேசுவுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா மத்த எல்லா மனுஷர்களுக்கும் யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அவன் சொன்னது என்ன? நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்பதுதான் பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். யார் மனம் திரும்ப வேண்டும்? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அவன் சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளை என்னெல்லாம் ஏசினான். அந்த அளவுக்கு அவன் கடுமையாக அந்த உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புகள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணினவன். அவன்கிட்ட வந்து ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருமே பாவிகள். பாவிகள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்படி யோவான் ஸ்நானகனால ஞானஸ்நானம் பெறுவதற்காக பாவிகள் வரிசையில் நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அங்கே வருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வரிசையில் இயேசு கிறிஸ்துவும் வந்து நிற்கிறார் என்றால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? இதை பார்த்துட்டு இருக்க யோசிப்பாங்க, இயேசு கிறிஸ்துவ முன்பின் தெரியாதவங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ பெருசா பழக்கம் இல்லை. அவர் தன்னுடைய பகிரங்க ஊழியத்தை இன்னும் ஆரம்பிக்கல. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோர்தானுக்கு இப்ப வராரு. ஆனா அவர் வளர்ந்தது நாசரேத்து ஊர்ல. அப்ப இவர் பெருசா தெரியாது. பெத்தாபரா அப்படிங்கிற ஊர்ல தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். சோ பெருசா இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மற்ற பாவிகள் வரிசையில நின்று ஞானஸ்நானம் பெறுகிற வரிசையில இயேசு கிறிஸ்துவும் வந்து நின்றால் அதை பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இயேசு கிறிஸ்துவும் ஒரு பாவிதான், அவரும் ஒரு பாவின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அவரும் ஒரு பாவின்னு தான் நினைப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வரிசையில வந்து நிற்கும் பொழுது பாவம் செய்யாத அவர் தன்னை ஒரு பாவியாக அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறார். அவர் பாவம் செய்யாத அவர் தன்னை ஒரு பாவியாக அடையாளம் காட்டிக் கொள்ளுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானம் விசேஷமானது அப்படின்னு நான் சொன்னேன். இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பாருங்க, ஏசாயா 53 இயேசு கிறிஸ்து மரித்தது எங்களுடைய பிரதிநிதியாக, எங்களுடைய பதிலீடாக, எங்களுடைய பிரதியீடாக. அப்ப எங்களை போன்ற ஒருவராக அவர் இருக்க வேணும் இல்லையா? பாருங்க, ஏசாயா 53 12வது வசனம், அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டுத்தான் அவர் தம்முடைய பாவத்தை சுமந்தார். அப்ப அது இங்க ஞானஸ்நானத்திலிருந்து ஆரம்பிக்குது. அவர் யோவான் ஸ்நானகனிடத்துல வந்து ஞானஸ்நானம் பெற்றதுல இருந்து அவர் தன்னை ஒரு அக்கிரமக்காரராக அடையாளம் காட்டிக் கொள்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவரை பார்த்தவர்கள் இவரும் ஒரு பாவித்தான் அப்படின்ட்டு தான் எண்ணுறாங்க. அப்ப அந்த பாவியருடைய இடத்தை எடுத்து அவர் எங்களுடைய பாவத்துக்குரிய மீட்பை, எங்களை பாவத்திலிருந்து எங்களை மீட்பை, இந்த ரட்சிப்பை எங்களுக்கு ஏற்படுத்தினார் என்பது அங்க இருந்து ஆரம்பிக்குது. அதே போலத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது 3 சிலுவைகள் இருந்தன. 2 பக்கம் 2 கள்ளர்கள், நடுவுல அவர் இருக்கிறார். அப்ப 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கக்குள்ள அவரையும் கள்ளர் அப்படிதான் நினைப்பாங்க. நடுவில் இருக்கிறவனும் ஒரு கள்ளனா தான் இருக்கணும், திருடனா தான் இருக்கணும், அப்படிதான் நினைப்பாங்க. சோ அது வரைக்குமே இயேசு தன்னை ஒரு அக்கிரமக்காரர் ஒருவராகத்தான் மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் இயேசு கிறிஸ்து. சோ இப்படியாக இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆகவே ஞானஸ்நானங்கள் பார்க்கணும். முதலாவதாக யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்து வைக்கிற அந்த மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானத்தை பத்தி பேசப்படுது. இயேசு கிறிஸ்து பெற்ற அந்த ஞானஸ்நானம் பாவி அல்லாதவராய் இருந்தாலும் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஞானஸ்நானம் பெற்றார். அதை பத்தி விவரமா மத்தேயு 3வது அதிகாரம் 13 15 வரையும் பார்க்கலாம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஞானஸ்நானம். பாருங்க, மாற்கு 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட 2 சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, எங்களையும் உம்முடைய வலது பாரிசத்தில் ஒருவனும் இடது பாரிசத்தில் ஒருவனுமாக வைத்துக் கொள்ளுங்க. 37வது வசனத்துக்கு, மாற்கு 10:37. அப்ப 38 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்க குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? 39 சொல்றாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்க குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தையும் பெறுவீர்கள்.
அப்படின்னு சொல்றாரு. அங்க அவர் அந்த தன்னுடைய பாடுகளின் ஞான ஸ்நானத்தை தான் குறிப்பிடுறாரு. முக்கியமா லூக்கா 12:50 பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை அன்றைய இயேசு கிறிஸ்து ஒரு ஞான ஸ்நானமாகத்தான் குறிப்பிடுகிறார். சோ அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஞானஸ்நானம். எங்களுக்காக அவர் ஆஹ் ஞானஸ்நானம் பெற அவர் தான் பெற்ற அந்த பாடுகளை, அந்த மரணத்தை அவர் ஒரு ஞானஸ்நானமாக கருதுகிறார். சோ அது இயேசுவின் பாடுகள் எனும் ஞானஸ்நானம். அது இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஞானஸ்நானம். அடுத்தது, இது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டதுக்கு மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். அப்ப உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேயின் தலைமைத்துவத்திலே எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் வெளியில வரும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு மேகம் முன் சென்றது. அதுதான் அந்த மேகத்துக்குள்ளாக இவர்கள் இருந்தார்கள் என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அந்த சிவந்த சமுத்திரத்துக்கூடாக கடந்து தான் அவர்கள் எதிரிகளிடமிருந்து தப்பி, அந்த எகிப்தியரிடத்திலிருந்து தப்பி வந்தார்கள். சோ தங்களை துரத்தி கொண்டு வந்த தங்களுடைய அந்த பழைய மனுஷனது, பழைய பழக்கத்தில், பழைய உலகத்திலிருந்து அவர்கள் மீட்டு வந்தது அந்த சமுத்திரத்தின். சோ அத பவுல் அவர்கள் இங்க குறிப்பிடும் பொழுது ஒரு உருவகமாக குறிப்பிடுகின்றார். மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு. சோ இந்த 4 விஷயங்களையும் பார்க்கும் பொழுது, இந்த 4 விஷயங்களும் இன்று எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஞானஸ்நானம் அல்ல. இந்த 4 விஷயங்களும் எங்களுக்குரிய ஞானஸ்நானம் அல்ல. எங்களுக்கு இதுல பிரயோஜனம் இருக்கு. யோவானுடைய மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மனம் திரும்புதலை கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானத்தை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய நீதியை பற்றி கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஞானஸ்நானத்தை மூலமாக நாம் இயேசுடைய பாடுகளால் தான் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது கற்றுக்கொள்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. மோசைக்குள்ளாக ஞானஸ்நானம், அதிலிருந்தும் நாங்கள் படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம். இவையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கு, அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நான் ஒரு 3 ஞானஸ்நானத்தை பத்தி சொல்ல போறேன். அந்த 3 ஞானஸ்நானங்களும் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு பெற்றது. ஒன்று தான் அக்கினியினால் ஞானஸ்நானம். பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 11வது 12வது வசனம். ஏற்கனவே நாங்கள் 11வது வசனத்தை வாசிச்சோம். அதுல கடைசியில சொல்லுது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 விதமான ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். ஒன்று பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம், இன்னொன்று அக்கினியினால் ஞானஸ்நானம். அந்த அக்கினியினால் ஞானஸ்நானம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறது யோவான் ஸ்நானகன் இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு. 12வது வசனத்தில், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார்.
அப்ப இந்த அக்கினியினால் ஞானஸ்நானம் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்ற தண்டனையை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் பதர், உள்ளே ஒண்ணும் இல்லாமல் வெளியிலே தோல் மட்டும் இருக்கிற அந்த பதர், அது அவியாத, வேதத்திலே அவியாத என்ற சொல் எங்களுக்கு அணையாத என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது. நாங்க அவியாததுன்னு சொன்னா புட்டு அவிக்கிறது, இட்லி அவிக்கிறது, அந்த மாவு அவிக்கிறது, அதைத்தான் நாங்க யோசிப்போம். வேதத்துல அவியாது அப்படின்னு சொன்னா அணையாத என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டது. சோ பதறையோ அணையாத அக்கினியினால், என்றுக்கும் அணைந்து போகாத அக்கினியினால் சுட்டரிப்பார். இதை பத்தி நாங்க கடைசி பாடத்துல படிப்போம். நித்திய நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த 6 அஸ்திபாரங்கள்ல கடைசி நித்திய நியாய தீர்ப்பு. அதை பத்தி படிக்கக்குள்ள இதை பத்தி கொஞ்சம் படிக்கலாம். சோ அந்த கடைசியில நியாய தீர்ப்பு கொடுக்க போவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். சோ அதையும் ஒரு ஞானஸ்நானமாகத்தான் யோவான் ஸ்நானகன் குறிப்பிடுகிறார். அணையாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்பதையும், அதையும் அது எப்படி எங்களுக்கு நேரடியாக தாக்கம் வருதுன்னு சொன்னா, நாங்கள் பதர் போல இருப்போமா இருந்தால், நாங்களும் பதர் என்று சொன்னால், வெளியில பெரிய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சொல்ல வேண்டிய ஆமை நல்லுகையெல்லாம் சொல்லிக்கிட்டு வெளியில எல்லாரும் பார்க்கக்குள்ள நல்ல மாதிரி இருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, உண்மையான விசுவாசம் இல்லை, நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்படவில்லை அப்படி என்று சொன்னார். எங்களுடைய ஆவி உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால், எங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படவில்லை அப்படி என்று சொன்னால், நாங்கள் பதர் போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள், உண்மையாய் கிறிஸ்துவை தங்களுக்குள் கொண்டிராதவர்கள், தங்களுக்குள்ளே உண்மையாய் கிறிஸ்துவை கொண்டில்லாதவர்கள், உண்மையாய் ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நித்திய நியாய தீர்ப்பிலே பங்கடைவார்கள். அந்த அக்கினியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அந்த நியாய தீர்ப்பு கொடுப்பவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகு அதுதான். அவர்தான் பலி, அவர் மூலமாக தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் இந்த பாவத்துக்குரிய பலி. அந்த பலியை செலுத்துபவரும் அவர்தான், பலியை ஏற்றுக்கொள்பவரும் அவர்தான். அவர்தான் பிரதான ஆசாரியரா பலியை செலுத்துறாரு, அவர்தான் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த நியாய தீர்ப்பு கொடுப்பதும் அவர்தான், தண்டனை கொடுப்பதும் அவர்தான், ரட்சிப்பதும் அவர்தான், தண்டனை கொடுப்பதும் அவர்தான். விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கவும் விசுவாசியாதவர்களுக்குரிய தண்டனை கொடுக்கும் நியாயாதிபதியும் நீதிபதியும் அவர்தான். சோ அவர் கொடுக்கின்ற அக்கினியின் ஞானஸ்நானம். சோ இது எங்களுக்கு, நாங்கள் பதர் போல இருந்தா, ஆக எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சோதிச்சு பார்க்கணும். நாங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, எங்களுக்குள்ளே கிறிஸ்துவை கொண்டிருக்கிறோமா? ஒரு கத்தான் நடக்கும், அது திரும்ப திரும்ப நடக்காது. ஒரு தடவை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமா இருந்தால் நாம் என்றென்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதுல என்ற மாற்றமும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொண்டிருப்போமா, எங்களுக்கே தெரியாது. நாங்கள் சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவ முறையிலேயே வளர்க்கப்பட்டிருந்தோமா இருந்தால் அது வித்தியாசம் பெருசா எங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ உண்மையான மனமாற்றம் எங்களுக்கு இருந்தால், உண்மையாக கிறிஸ்துவை நமக்குள் கொண்டிருப்போமா இருந்தால் நமக்கு இந்த அக்கினி ஞானஸ்நானம் கிடைக்காது, இந்த நியாய தீர்ப்பு எங்களுக்கு இல்லை. ஆனால் உண்மையாக கிறிஸ்து எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த அக்கினியின் நியாய தீர்ப்பு எங்களுக்கு வரும். அதனால நாங்க கவனமா இருக்கணும் என்பதுதான் இதனுடைய பாடம். அடுத்தது தண்ணீர் ஞானஸ்நானம். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். ரசிக்கப்பட்டவங்க கிறிஸ்டியன்ஸ் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஞானஸ்நானம் எடுப்பாங்க அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்க போனாலும் ஞானஸ்நான சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்க. சோ ஞானஸ்நானம், தண்ணீரினால் பெற்றுக்கிற ஞானஸ்நானம், இதை குறித்து வெவ்வேறு கருத்துக்கள் உலகத்துல இருக்கு. சிலர் தெளிப்பு ஞானஸ்நானம், தெளிக்கிறது, சும்மா தண்ணி எடுத்து தெளிக்கிறத பத்தி பேசுவாங்க. சில பேர் குழந்தை ஞானஸ்நானத்தை பத்தி பேசுவாங்க. சில பேர் முழுக்கு ஞானஸ்நானத்தை பத்தி பேசுவாங்க, தண்ணீரை கொண்டு செய்வது. வேதத்துல நாங்க பார்க்கும் பொழுது இந்த குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் எங்கேயுமே நாங்க பார்க்க முடியாது. எங்கேயுமே இந்த குழந்தை ஞானஸ்நானமும் தெளிப்பு ஞானஸ்நானமும் இல்லை. முழுக்க ஞானஸ்நானம் இருக்கு. ஏன்னா நீங்க ஞானஸ்நானத்தை பற்றி வாசிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களும் சம்பவங்களை வாசிச்சு பாருங்க. யார் யார் ஞானஸ்நானம் பெற்றார்கள், இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பித்து அந்த பிலிப்பு சமாரியாவிலே பிலிப்பு அந்த மந்திரிக்கு, எத்தியோப்பிய மந்திரிக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம் உட்பட ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. இருவரும் தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறாங்க.
அந்த வசனம் தெளிவா சொல்லும், இருவரும் கரையேறின பின்பு. அப்ப ஞானஸ்நானம் கொடுப்பவரும் ஞானஸ்நானம் பெறுபவரும் இருவருமே தண்ணிக்குள்ள இறங்குறாங்க, பிறகுதான் கரையேறுறாங்க. ஆக இருவரும் தண்ணிக்குள்ள இருந்து தான் ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. சோ அதுக்கு மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்வது இந்த முழுக்கு ஞானம், முழுமையா தண்ணிக்குள்ள இறங்கி வருவது முக்கியமானது அப்படி என்று. ஆனா தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரு வெளி சாட்சி மட்டும்தான், ஒரு புறம்பான சாட்சி மட்டும்தான். அதை பத்தி நாங்க டீட்டெயிலா கொஞ்சம் பார்ப்போம். 7வது ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இதை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். சோ இதுல இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசி செய்கின்ற ஞானஸ்நானம், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி செய்கின்ற ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானமும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். சோ இது ரெண்டையும் பத்தி தான் நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். மத்த 5 விஷயத்தை பத்தி டீட்டெயிலா இப்போதைக்கு பார்க்க போறது இல்லை. சோ தண்ணீர் ஞானஸ்நானத்தையும் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். தண்ணீர் ஞானஸ்நானம்னா என்ன? அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு புறம்பான சாட்சி. நான் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதின் மூலமாக எங்களுடைய ஆவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மனுஷனுக்கு உடல், ஆத்மா, ஆவின்னு 3 பாகங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லி இருக்கிறேன். சின்னதா விவரமா சொல்ல கொஞ்சமா டச் பண்ணி போயிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 பார்த்திருக்கிறோம். சோ அந்த ஆவிய மனுஷனுக்குள்ள இறந்துதான் பிறக்குது. ஏன்? பாவத்தின் காரணமாக ஆதாமேவால் பாவம் செய்தபடினாலே நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொன்னார் ஆண்டவர். அன்றைக்கு அந்த ஆதாமேவாளுடைய ஆவி இறந்து போயிருக்கு. அதனால தேவனுடன் இருக்கிற தொடர்பு அற்று போயிட்டு, அதனால அதுக்கு பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த ஆவி இறந்துதான் பிறக்குது. அதனால தான் தேவனை அவன் அறியாது இருக்கிறான், தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது இருப்பது காரணம் அந்த ஆவி, தேவனோடு தொடர்பு கொள்வதற்குரிய அந்த ஊடகமாகி அந்த ஆவி இறந்து போவதுதான். மனுஷன் பிறக்கும் பொழுது உடலும் ஆத்மாவோடும் தான் பிறக்கின்றான். உடலில் நாம் அசைகின்றோம், தொடுகின்றோம். ஆத்மாவினால் நாம் உணர்கின்றோம். நாங்கள் சந்தோஷப்படுவது, அழுவது, யோசிப்பது, இது எல்லாமே கிடையாது ஆத்மாவினால். ஆனால் ஆவி இறந்திருக்கிறபடினால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. இப்ப இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறதுனால எங்களுடைய ஆவியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு சாட்சி, மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சாட்சி. எப்படியான ஒரு சாட்சி அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்பதாக ஏனாக தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், தண்ணீர் ஞானஸ்நானம் ஏன் பெற வேண்டும் என்பதற்குரிய காரணங்கள் 4 காரணங்கள் நான் வச்சிருக்கிறேன். அது நான் சொல்ல போறேன். இப்ப 8:40 ஆச்சு, நீ 20 நிமிஷம் இருக்கு, சீக்கிரமா பார்ப்போம். 4 காரணங்கள் நான் வச்சிருக்கிறேன். 1, இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தாரு. என்ன சொல்லக்கூடாது? மத்தேயு 28:19, மத்தேயு 28:19 மகா கட்டளை, தி கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 28:19 என்ன சொன்னாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்ப தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுப்பதற்குரிய முக்கியமான காரணம், முதல் காரணம், இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்க வேண்டும். அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்கள் விசுவாசித்து அவர்கள் உங்களை பின்பற்றி வருகிறவர்களான பிறகு, சீஷரான பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்டா எது நடக்கணும்? ஃபர்ஸ்டா சீஷர் ஆகணும் இல்லையா? ஃபர்ஸ்டா சீஷர் ஆகணும், அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் பெறணும். சோ அந்த சீஷரானவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. 2வது காரணம், சீஷரின் மாதிரி. அந்த சீஷர்கள் அதை கடைபிடிச்சு வந்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்க. ஆதி விசுவாசிகள், ஆதி சீஷர்கள் அதை கடைபிடிச்சு வந்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்துல பாருங்க. அவனுடைய வார்த்தை, அதாவது பேதுருனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப ஆதி விசுவாசிகள் அதை பழக்கமா இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை கீழ்ப்படிஞ்சு அதை கடைபிடிச்சு வந்தாங்க. அதனால நாமும் அதை கடைபிடிக்கிறோம்.
அது இரண்டாவது காரணம். சீஷர்களின் மாதிரியை பின்பற்றுகிறோம். மூன்றாவது காரணம், இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அவரே ஞானஸ்நானம் பெற்று எங்களுக்கு காட்டினார். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுறோம். ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பத்தி. மத்தேயு 3வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றபடியினாலே அவருடைய மாதிரியை பின்பற்றி நாம் ஞானஸ்நானம் பெறுகின்றோம். எங்களுக்கு மாதிரியாகத்தான் அவர் முன்மாதிரியாகத்தான் அவர் ஞானஸ்நானம் பெற்றார். நான்காவது காரணம், நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும், தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு ஆலோசனையின் ஒரு பங்கு. தேவனுடைய அது ஆலோசனை, கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. பாருங்க, லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். அது ஒரு எதிர்மறையா கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால், அதாவது யோவானாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறவில்லையோ, இந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும், அவர்களை பத்தி சொல்லப்படுது எப்படி? அவர்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று அவர்கள் ஒதுக்கியது, அந்த ஞானஸ்நானத்தை தள்ளிவிட்டது, தேவனுடைய ஆலோசனையே தள்ளிவிட்டார்கள். அப்ப இது தேவனுடைய ஆலோசனை, அவருடைய கவுன்சில் ஒரு பாகம். நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது அது தேவனுடைய ஒரு ஆலோசனையாய் இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் கட்டளை பின்பற்றி நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி ஞானஸ்நானம் பெறுகிறோம். சீஷரின் மாதிரியை பின்பற்றி ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதே போல இது தேவனுடைய ஆலோசனையா இருக்கிறபடினாலே எனக்கு வேணாம், தண்ணீர் ஞானஸ்நானம் தேவையில்லை அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சால் நானும் தேவனின் ஆலோசனையை தள்ளி விடுகிறவனாக இருக்கிறேன். சோ அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, அந்த தப்பை நான் செய்யக்கூடாது. தேவனுடைய ஆலோசனையை நான் தள்ளிவிடக்கூடாது. தேவன் எனக்காக நியமித்திருக்கிறார், சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். இது தேவனுடைய ஆலோசனையின் ஒரு பாகம். அதனால நான் வேணும்னு எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டு விலகக்கூடாது. சோ அது தேவனுடைய ஆலோசனையின் ஒரு பாகம். ஆகவே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆனா ஞானஸ்நானம் பெற்றால் தான் பரலோகம் போகலாமா? இல்ல. ஞானஸ்நானம் பெற்றால் தான் பரலோகம் போகலாமா? இல்ல. திரும்ப அந்த கள்ளன் தான், சிலுவையில இருந்த ரட்சிக்கப்பட்ட கள்ளன், அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனு கள்ளன் தான் சொல்லிட்டு இருக்கான். அவனை வேற எப்படி சொல்றதுன்னு தெரியும். மனம் திரும்பியவன், சிலுவையில் அறையப்பட்ட மனம் திரும்பினான். அவனு பாருங்க, இன்று நீ என்னோட கூட பரதீசில இருப்பாய். அவனுக்கு இறங்கி போய் ஞானஸ்தானம் பெறுறதுக்கு சான்ஸ் கிடைக்கலையே. அவனுக்கு ஞானஸ்தானம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அவன் பரதீசுக்கு போனான், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றான். அப்ப பரலோகம் போவதற்கு, தேவனோடு இருப்பதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு தண்ணீர் ஞானஸ்நானம் அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், சீஷரானவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை, அவருடைய மாதிரி, சீஷருடைய மாதிரி, தேவனுடைய ஆலோசனையாய் இருக்கிறது. ஆகவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நாம் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவது நல்லது, பெற வேண்டும். இதுதான் காரணங்கள், 4 காரணங்கள். இது தவிர தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரு சாட்சி. எதற்குரிய சாட்சி? அதுதான் நாங்க பார்க்க போறோம். இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாங்க எதை காண்பிக்கிறோம்? தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்து விட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எடுத்து காட்டுறேன். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எடுத்து காட்டுறேன். அதாவது கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு கூட பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே என்னுடைய பழைய மனுஷனுடைய மரணம், என்னுடைய பழைய பழக்கம், என்னுடைய பழைய பாவம், என்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து விட்டது. கிறிஸ்து எப்படி சிலுவையில் மரித்தாரோ அதே போல நானும் மரித்து விட்டேன். பழைய பழக்கம், பழைய பேச்சு, பழைய சிந்தனை, பழைய எண்ணம் எல்லாமே மரித்து விட்டது. அது அடக்கம் செய்யப்பட்டாயிற்று. அதுதான் நாங்க தண்ணிக்குள்ள ஃபுல்லா இறங்குறது. தண்ணிக்குள்ள பின்னுக்கு இப்படி சாயக்குள்ள
நாங்க எது சொல்றோம்? கிறிஸ்துவோடு மறைத்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறது தான் தண்ணிக்குள்ள போறோம். திரும்ப தண்ணியை விட்டு வெளியில வரும் பொழுது நான் கிறிஸ்துவோட கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுது. சோ இது வந்து வெளிப்படையான ஒரு சாட்சி மட்டும்தான். அதுக்கு முன்பதாக இது எனக்குள்ளே நடந்திருக்க வேண்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல சீஷர் ஆகணும். அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். சோ முதல்ல எனக்குள்ளே என்னுடைய ஆவி, என்னுடைய பழைய மனுஷன் செத்து என்னுடைய ஆவி உயிரடைய வேண்டும். செத்து கிடக்கிற என்னுடைய ஆவி உயிரடைய வேண்டும். எனக்குள்ளே புதிய மனுஷன் பிறக்க வேண்டும். நான் ரட்சிப்பு அடைய வேண்டும். அது ஃபர்ஸ்டா நடக்கணும். அதுதான் சீஷர் ஆகுறது. நான் இப்படி நடந்து விட்டது, எனக்கு இப்படி நடந்து விட்டது, என்னுடைய பழைய மனுஷன் இறந்து விட்டான், அடக்கம் செய்யப்பட்டு விட்டான், இப்பொழுது புதிய மனுஷன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறத நான் மற்றவங்களுக்கு எடுத்து காட்டுவது தான், மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக ஒரு சாயலாகத்தான் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறேன். உண்மைங்களா? அதுக்காகத்தான் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறேன். சோ இது வந்து ஒரு சாட்சி, மற்றவர்களுக்காக சாட்சி. ஏன்னா எனக்குள்ள நடந்த மாற்றத்தை யாரும் பார்க்க இயலாது, கண்ணால தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டதை யாரும் கண்ணால பார்க்க இயலாது. நான் ரட்சிக்கப்பட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைக்கு ஏற்பட்டபடி நான் இதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் என்னுடைய பழைய மனுஷன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான், இப்பொழுது உயிர்த்தெழுந்திருப்பது நான் புதிய மனுஷன் அப்படிங்கிற மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கும். அவ சபைக்கு முன்பதாக நான் அதை செய்யும் பொழுது சபையார் அறிந்து கொள்கிறார்கள், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவனுக்குள் புதிய கிறிஸ்து இருக்கிறார், இவனுடைய பழைய மனுஷன் இறந்து போய்விட்டான் அப்படிங்கிறது மற்ற விசுவாசிகள் அறிந்து கொள்வார்கள், இவர் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு. அதுக்குரிய ஒரு சாட்சி தான் தண்ணீர் ஞானஸ்நானம். சோ தண்ணீர் ஞானஸ்நானம் வந்து ஒரு சாட்சி. அது எதை குறிக்குது? அதுக்கு தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக எனக்கு என்ன கிடைச்சிருக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். அதனால தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு முன்பதாக இந்த பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை செய்வது, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை நடப்பிப்பது பரிசுத்த ஆவியான். ஆக தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு முன்பதாக இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். பாருங்க, ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை. ரோமர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், அதாவது இந்த ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பத்தி தான் சொல்லுது. பவுல் அவர்கள் சொல்றாள் ரோமர்களுக்கு, நீங்க எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்க தானே, அப்ப நீங்க எல்லாம் விசுவாசிகள்னு எல்லாருக்கும் காண்பிச்சிட்டீங்க தானே. சோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்கள். அதுக்கு முன்பதாகவே நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை 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 இது எனக்கு சொல்லுங்க, எந்த காலத்துல இருக்கு? முக்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பெற்றதை இது எந்த காலம்? கடந்த காலம். பெற்றதை கடந்த காலம், பெறுகிறதை நிகழ்காலம், பெறுவதை எதிர்காலம். இத் இட் இச் இன், இத் இட் இச் இன், இந்த 4 சொற்கள் வந்தா அது வந்து கடந்த காலம். தின்றுக்கிறு நிகழ்காலம், இப் இப் எதிர்காலம். இது வந்து பெற்றதை வந்து கடந்த காலம். சோ நம்ம பெற்று விட்டோம் என்றதுதான். சோ மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பெற்றதை பெற்றதை பெற்று விட்டோம். சோ இது வந்து முன்பதாக நடந்திருக்கணும். தண்ணீர் ஞானஸ்நானம் முன்பதாக இது நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். சோ அது எப்படி நடக்குது? 4வது வசனத்துல, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்க அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பவர்களானால்
அவரின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சோ இப்படியாக நாங்க என்ன நடக்குது, அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் அவருடைய அடக்கம் பண்ணுதலுக்குள்ளாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இதை செய்வது யார்? இதை செய்வது பரிசுத்த ஆவியானவர். எப்ப செய்யறாரு? இது கடந்த காலம், அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இது நடந்து முடிஞ்சது. நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இது முடிஞ்சது. நான் சீஷர் ஆகும் பொழுது இது நடக்குது. அதை வெளியில காட்டுவதற்காகத்தான் நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அப்ப தண்ணீர் ஞானஸ்நானம் இதுக்கு பிறகுதான் நடக்கணும். சோ பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தின் ஒரு பாகம் தான் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பழைய மனுஷனை எடுத்து கிறிஸ்துவோடு சிலையில் அறைந்து விட்டு எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே புதிய ஆவியை, எனக்குள்ளே ஆவியை உயிர்ப்பிக்கின்றார். சோ இதுதான் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். இதை செய்வது, நடப்பிப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப என்னுடைய பழைய மனுஷன் இறந்து போகிறான், எனக்குள்ளே இப்பொழுது புதிய மனுஷனை கொண்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் இரண்டாவது பாகம்தான், இன்னும் ஒரு பாகம்தான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். இதை செய்வதும் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும், நாங்க தமிழ் பாஷையில சொல்ல போனா, நான் தமிழா இருந்தாலும் சிங்களனா இருந்தாலும் ஹிந்திக்காரனா இருந்தாலும் யாராயிருந்தாலும், இங்கிலீஷ்காரனா இருந்தாலும் யாராயிருந்தாலும், சோ அது அந்த காலத்துல பிரபலியமா இருந்தது யூதரும் கிரேக்கர். அந்த மாதிரி நான் யாரா இருந்தாலும், அடிமைகளாயினும் சுயாதீனராயினும், நான் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும், வேலை செய்யறவனாயிருந்தாலும் வேலை கொடுப்பவனாயிருந்தாலும், படித்தவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். அந்த ஒரே சரீரம்ங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். அந்த ஒரே சரீரம்ன்றது கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. சோ இத பத்தித்தான் இந்த அதிகாரத்துல பவுல் அவர்கள் பேசிக்கொண்டு வராரு. இதை பத்தி இந்த அதிகாரத்திலையும் 12வது அதிகாரத்திலையும் பிறகு எபேசியர் புத்தகத்திலையும் இன்னும் பல இடங்கள்ல இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி பேசுறாரு. சோ எங்களை இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இணைப்பது, நான் உங்களுடைய ஒரு அவயவமாக, நீங்கள் என்னுடைய ஒரு உறுப்பாக, நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒரு உறுப்பாக இணைந்து, நாம் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக ஒன்றாக இணைந்து இருப்பது பரிசுத்த ஆவியானவர் செய்த ஒன்று. சோ அதை பத்தி விவரமா தான் இந்த 12வது அதிகாரத்துல பேசுறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர், நான் ரட்சிக்கப்படும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற 2 ஞானஸ்நானம் இருக்கு. ஒன்று என்ன, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம், அதாவது எனக்குள்ளே வந்து என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து என்னுடைய ஆவியை உயிர்ப்பித்து எனக்குள்ளே புதிய மனுஷனை உருவாக்குகிறார். அது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவர் நான் ரட்சிக்கப்படும் நாளில் செய்வது. இரண்டாவது, அதே நாளில் அன்றைக்கே என்னை எடுத்து கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கின்றார். நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாக, ஒரு உறுப்பாக என்னை அதில் இணைக்கின்றார். அது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபை, அதாவது உலகளாவிய சபை, உலகம் முழுவதும் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் சேர்ந்த அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய, அந்த ஒரே சரீரமாகிய சபைக்குள்ளே இணைக்கின்றார். சோ இது பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்தின் 2 பாகங்கள். இது 4 நிமிஷம் தான் இருக்கு, 9 மணிக்கு. போன முறை நான் கேள்வி நேரம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒருத்தர் கேள்வி கேட்காதனால நான் சொன்னேன், ஏதாவது இருந்தா என்னோட படிப்பிக்கும் மெத்தட்ல ஏதாவது மாற்றங்கள் வேண்டுமா இருந்தா, இல்லாட்டி ஏதாவது கேள்விகள் இருந்தா என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி 3 பேர் என்னோட யோசனைகள் முன்வைத்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, கேள்வி இருக்கு, நிறைய கேள்வி, ஆனா கேட்டா பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் போகும், 9 மணியை தாண்டி போயிடும்,
அதனால கேள்வி நேரத்தை நான் ரொம்ப நேரம் இழுக்க விரும்பல, அதனால கேள்வி கேட்கவில்லை அப்படின்ற ஒருத்தர் சொன்னாரு. நான் ஒத்துக்கொள்றேன், கேள்விக்காக நான் ஒரு 2-3 நிமிஷம் தான் கொடுக்குறேன், அந்த 2 நிமிஷம் காணாது. சோ அதனால நான் யோசிச்சேன், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இந்த வகுப்பு நேரத்தில் கொடுக்க முடியும். இந்த தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தனி வகுப்பு, 1 மணித்தியால தனி வகுப்பு கேள்வி பதிலுக்காக செய்வோம். ஆனா அது வரைக்கும் நீங்க கேள்விகளை வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்னன்றைக்கு ஏதாவது சந்தேகம் வர்றது உடனுடன் கேட்கலாம். இந்த பாடம் முடிஞ்ச பிறகு தனியா ஒரு வகுப்பு கேள்வி நேரம் மட்டும் நாங்கள் ஒன்று வைப்போம். அதுல உங்களுடைய விரிவான கேள்விகளை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்ப யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. குயிக் கேள்வி, ஏதாவது சந்தேகம் இல்லாத விளக்கம். அப்படி இல்லாட்டி இன்னும் ஒரு 3 பேர் சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அது ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தாங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாங்க வார நாட்கள்ல அடுத்த வகுப்பு தொடங்கும் வரை நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க. நாங்க செய்து வந்த பிறகு அடுத்த வாரத்துல அது சரிப்புல பாருங்க அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தாங்க. சோ இந்த வாரத்துக்கு உங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்டா, இந்த 2 விஷயங்களை குறித்து நீங்க பைபிள் வசனங்கள் தேடிக்கொண்டு வாங்க. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞான ஸ்நானம், அதாவது என்னுடைய பழைய மனுஷன் மரிப்பதும் எனக்குள்ளே புதிய மனுஷன் உயிர்ப்பதும் பற்றிய, என்னுடைய பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷன் உயிர்ப்பது பற்றிய வசனங்களை தேடிக்கொண்டு வாங்க. 2வது, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பற்றிய வசனங்களை தேடிக்கொண்டு வாங்க. கிறிஸ்துவின் சரீரத்துக்குரிய உள்ளான ஞானஸ்நானத்தை பற்றி, எப்படி நாங்கள் ஒருவரோடொருவர் இணைந்து கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருக்கின்றது ஐக்கியம் என்ன, நாம் ஒருவரோடு ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒரு பொறுமையாயிருங்கள், ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள், நிறைய வசனம் இருக்கு. சோ கிறிஸ்டின் சபையாகிய சரீரமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி வசனங்கள் தேடிக்கொண்டு வாங்க. நாங்க அடுத்த வாரமும் இதே டாபிக்ல தான் படிக்க போறோம். ஆனா இது 2ஐயும் கொஞ்சம் விரிவா படிக்க போறோம். கொஞ்சம் விரிவா, ஃபுல் விரிவா இல்ல, கொஞ்சம் விரிவா படிக்க போறோம். கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பற்றியும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பற்றியும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக நீங்க வசனங்கள் தேடிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எனக்கும் படிப்பிக்கிறதுக்கு இலகுவா இருக்கும். சோ இது தொடர்பாக முதலாவது மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தை பற்றி, என்னுடைய பழைய மனுஷன் மரிப்பதும் புதிய மனுஷன் உயிர்ப்பதும் பற்றிய வசனங்கள் தேடி கொண்டு வாருங்க. அதே மாதிரி கிறிஸ்துவின் சரீரத்தை பத்தி, கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பத்தி, அதற்குள்ளே இருக்கின்ற செயற்பாடுகளை பற்றி, ஒருவரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் தேடிக்கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நாங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ 3 பேர் கருத்து சொன்னாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் கேள்வி பதிலை பத்தி அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இன்னொரு ஆக்டிவிட்டி கேட்டாங்க, அதுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன். 3வது ஒருத்தர் சொன்னாரு, என் வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி, முகம் கிளியரா தெரியுது இல்லைன்னு. அது நான் எதுவும் செய்ய போறது இல்லை. எந்த முகம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் படிப்பிக்கிற இந்த நோட்ஸ் ஸ்கிரீன்ல தெளிவா தெரிஞ்சா போதும். அதனால இந்த முகத்துல கேமராவை பத்தி நான் எதுவும் செய்ய போறது இல்லை. சோ இரு நாளுக்கு அவ்வளவுதான். யாராவது தொடர்பு கொள்ள வேண்டுமா இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். குரூப்ல இணைய வேண்டுமா இருந்தால் QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இதுல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த லிங்கை டைப் பண்ணி கொள்ளலாம். சோ இன்றைக்கு யார் ஜெபம் பண்றது? யாராவது ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு. ஜான் மேக்ஸ் ஜெபம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறீங்களா? இன்னும் வேலையா? வேலையில தான் இருக்க வரான்னு. சரி சரி சரி. ஜெஹீரன். அப்படியே பண்றோம். ஓகே. சுவஸ்திரம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சுவசரிக்கிறேன். இந்த நேரத்திலுமாக எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிய உங்களுடைய கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, உங்களுடைய வார்த்தையை எங்களை கேட்க செய்து இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ராஜா, இந்த நேரத்திலும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட விடயங்களை கூட உங்களுடைய திருக்கரத்துக்குள்ளாக தருகிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த காரியங்களை ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை கேட்டு விட்டு ஆண்டவரை விட்டு இந்த இடத்தை விட்டு விடாதபடி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அதை பயன்படுத்தவும் பிரயோஜனப்படுத்தக்கூடியதான கிருபை எங்களுக்கு கொடுத்துடலங்க. தவணை கற்றுத்தருகிற தாசனை கூட உங்களுடைய கருத்துல தருகிற ஆண்டவரை, அவரும் ஆண்டவரை இன்னும் அநேகமாக கற்று எங்களுக்கு ஆண்டவர் கற்பிக்கக்கூடிய உங்களுடைய கிருபையை கொடுங்க.
தொடர்ந்து மாணவரே இந்த காரியத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளக்கூடியதான நம்முடைய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுங்க. உங்களை திருக்கரத்துக்குள்ளாக தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்தில் மீட் பண்ணலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. Okay, bye.